இந்த அமர்வுல வந்து நம்ம ப்ரூனர் அப்படின்றவருடைய ஒரு இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஃபார்மேஷன் தியரி தான். பட் இது வந்து ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியிலேன்று பர்டிகுலர் கொடுக்காட்டா கூட சில சமயங்கள்ல இதுல இருந்து கொஸ்டின்ஸ் பிஜிடிஆர்ல கேட்கிறாங்க. ஆனா பட் இந்த கான்செப்ட் ஃபார்மேஷனுக்குள்ள இது உள்ள இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டும் எப்படி வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல அறிதல் திறன் வளர்ச்சியில குழந்தை வந்து அங்கே ஸ்கீமா என்று சொல்லக்கூடிய உடல் மனம் இந்த இரண்டை இயக்கி உலகத்தினுடைய தான் பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய அப்டிராக்ட் திங்கிங் வரைக்கும் அந்த குழந்தைகளுடைய மன வளர்ச்சி வருது அப்படின்னு அவர் சொல்றாரு பத்தியா. அவர் அதை 4 ஸ்டேஜா சொல்றாரு. இங்க வந்து இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் மாடல், அதாவது ப்ரூனருடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் மாடல் இருக்கு பத்தியா, இந்த டெவலப்மெண்ட் மாடல் வந்து எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் வந்து 3 ஸ்டேஜஸ் தான். ரொம்ப ஈஸியான ஸ்டேஜ். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல இது சம்பந்தமா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ இந்த ஸ்டேஜையும் பாருங்க, அவர் மாதிரிக்கு தான் இவர் பிரிக்கிறாரு. ஆனா இவர் 3 ஸ்டேஜ்ல முடிச்சிடுறாரு எல்லா விஷயத்தையுமே. 8 ஸ்டேஜ்ல இருந்து அத ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் ஓரளவுக்கு கரெக்டா வர்றாரு. ஆனா அங்க பார்க்கும்போது நம்ம வந்து இந்த இன்க்ளூசிவ் கிரைட்டீரியா எக்ஸ்க்ளூசிவ் கிரைட்டீரியான்னு படிக்கும்போது தெரியுமா, அதான் மேல வந்து ஒரு நம்பர் முடியும் 0 to 2னா 2 தான் அடுத்ததுல ஆரம்பிக்கும். அது இன்க்ளூசிவ். எதை மேல வந்தக்கூடிய அதே அப்பர் லிமிட் கீழே வரக்கூடியதுல லோயர் லிமிட்டுக்கு உள்ள வரும். நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படிக்கும்போது தெரியும் எல்லாத்துக்கும். அப்ப வந்து இது வந்து 0 to 2ன்னு சொல்லிடுறது ஒரு ஸ்டேஜ் முடிச்சிடாரா, அதுக்கு அடுத்து 2 இயர்ஸ் இதுக்குள்ள வந்துருது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்குள்ள. அதனால அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா 3 to 7க்கு வந்துறாரு. அவரும் வந்து என்ன சொல்றாரு, அது 2 to 7ன்னு சொன்னார். சோ அப்ப வந்து உங்களுக்கு ஏன் நான் இது சொல்றேன் அப்படின்னா கார்லேட்டட் பண்ணி படிக்கிறதுக்காக சொல்றேன். அடுத்து 7க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 7க்கு அடுத்த வயசு தான் அவங்க போடுறாரு. 8ல இருந்து அதுக்கு அடுத்து 8 to 16 வயசு வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் சொல்றாரு. சோ அப்ப 4 ஸ்டேஜஸ் ஆர் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சொன்ன அந்த பியாஜே பேஸ் பண்ணி இவர் 3 ஸ்டேஜஸா பிரிக்கிறார். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றது என் ஆக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஆக்டிவ் ஸ்டேஜ். என் ஆக்டிவ் ஸ்டேஜ் இதோட ஏஜ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா 0 to 2 years ஆஃப் ஏஜ் அப்படின்றது நமக்கு தெரியணும். முதல்ல பாயிண்ட் என்னன்னா ப்ரூனருடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எத்தனை ஸ்டேஜ் கேட்டாங்கன்னா 3 ஸ்டேஜஸ் சொல்லணும். அடுத்து என் ஆக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 0 to 2 years ஆஃப் ஏஜ் அப்படின்னு தெரியும். அடுத்து ஐகானிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஐகானிக் ஸ்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா 3 to 7 years. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்து லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து சிம்பாலிக் ஸ்டேஜ். சோ சிம்பாலிக் ஸ்டேஜ் அப்படின்றது 8 to 18 years. 8 அப்படியே 8 + 8 கூட்டினா 16 வயசு. அப்ப ஈஸியா வந்துடும். அப்ப ஈஸியா நம்மளுக்கு ஆன்சர்ல ஐயோ 8 to 15 போட்டுருக்காங்க, 8 to 16 போட்டுருக்காங்க, 8 to 17 போட்டுருக்காங்க, 8 to 18 போட்டுருக்காங்க. நம்ம என்ன படிச்சோம்? சோ நான் சொல்லும் போதே அவரே சொன்னாரு 8 கூட்டணும்னா என்னது? அப்ப 8 + 8 16. சோ அந்த மாதிரி ஒரு நியூமானிக்ஸ் எல்லாம் நீங்க ஐடியா வச்சுக்கலாம். சோ இப்ப இந்த ஸ்டேஜை பொறுத்தளவு நல்லா தெரிஞ்சுக்கங்க. மொத்தம் 3 ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜையும் அந்த ஆர்டர் மறக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என் ஆக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னா, அதே மாதிரி அடுத்து வந்து ஐகானிக் ஸ்டேஜ், அடுத்து சிம்பாலிக் ஸ்டேஜ். சோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது கூட அந்த ஃபர்ஸ்ட் வேர்டை கூட நான் நிறைய இடத்துல ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு டெக்னிக்கல் வேர்டு சொல்ல தெரிஞ்சுறேன். சோ அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இவருடைய ஸ்டேஜஸை பொறுத்தளவு. சோ இங்க வந்து என்ஆக்டிவ் ஸ்டேஜ்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து இ லெட்டர் வருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சோ இ ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்து வந்து ஐ ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்து எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப இ ஐ அண்ட் எஸ். ஆனா இதே இது நான் அங்க சொல்லும் போது உங்களுக்கு நான் தெளிவாவே சொல்லிட்டேன். எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா நான் அங்க சொல்லும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த ஏஜ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறணும் அப்படின்றது. சோ அதனால இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு மறக்காது அப்படின்றது. சோ இப்ப இந்த ஸ்டேஜ்ல எப்படி குழந்தை கத்துக்கிறது, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்றோம்? என்ஆக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொன்னோம் சார். என்ஆக்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த ஸ்டேஜ் அப்படின்றது வார்த்தையே வருது. சோ குழந்தை வந்து இந்த இடத்துல ஆக்டிவ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி அதை கத்துக்கணும். சோ இந்த இடத்துல ஆக்டிவ் அப்படின்னா என்னது? ஆக்ஷன். ஆக்ஷன் என்ன? செயல். குழந்தை கையை காலம் ஆட்டி ஒரு பொம்மை அங்க கிடந்தா அந்த பொம்மை என்ன பண்ணும்? அப்படியே திரும்பிக்கிட்டு இப்படி பொம்மையை தள்ளு, இங்கிட்டு தள்ளு, இப்படி தள்ளும் அப்படின்னு சொல்றாரு. அங்க சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்னு சொன்னாரு பாருங்க. அதே சேம் ரிலவெண்ட் தான் இங்கேயும் சொல்றாரு. உலக உறுப்புகளை இயக்கி கத்துக்கிறது, அவ்வளவுதான்.
சோ இந்த ஸ்டேஜுக்கு பேர் என்னன்னா இந்த இடத்துல வார்த்தையில வந்துருச்சு இட்ஸ் ஆக்டிவ் மீன்ஸ் இஸ் ஆக்ஷன். சோ பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டி லேர்னிங். நம்ம இப்ப லேட்டஸ்டா பார்த்தோம்னா சர்வசிக்ஷா எஸ்எஸ்சி அதை ஃபர்ஸ்ட் தொடங்கினாங்க. எஸ்எஸ்சி சர்வசிக்ஷா அபியான் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஆண்டு முடிஞ்சவொடனே அந்த திட்டம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து பிரைமரி வரைக்கும் வந்தாங்க, அப்பர் பிரைமரி வரைக்கும் வச்சிருந்தாங்க அதை. அதுக்கடுத்து அது முழு அறிவு திட்டம் வந்துச்சு. அதுக்கு பின்னாடி RMSA அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அது வந்து இடைநிலை கல்வி இயக்கத்துக்கான, ஏன்னா அவங்க அப்படியே ப்ரொமோட் ஆகி இடைநிலைக்கு வருவாங்க. அவங்க வரும்போது இடைநிலை கல்வி RMSA அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. சோ இப்ப இது என்ன எல்லாமே இருக்குன்னா இது எல்லாமே என்னன்னா ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் வந்துச்சு. செயல் வழி கற்றல் சொன்னாங்க. அப்ப இந்த குழந்தை எப்படி கத்துக்கிறதா? ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்னா செயல் மூலமாக கற்றுக்கொள்கிறது. எந்த ஸ்டேஜ்ல? இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்ல கத்துக்கிறது. சோ இந்த இடத்துல சைல்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணும்? சோ சைல்டு கம்யூனிகேட் ஒன்லி த்ரூ த மீடியம் ஆஃப் ஆக்ஷன். பால் பசிக்குதுன்னா குழந்தை என்ன பண்ணும்? உடனே அழுகும். அழுகுச்சுன்னா என்ன குழந்தை என்ன அர்த்தம்? உடனே பால் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு, பசிக்குதுன்னு நினைச்சிட்டு தாய் வந்து பால் கொடுப்பாங்க. சரி, மறுபடிக்கும் அந்த குழந்தை பால் குடிச்சாலும் பாலை குடிக்க மாட்டான்னு அழுகுது அப்படின்னா, அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவாங்க தாய்? உடனே ஒருவேளை பூச்சிச்சு கடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த படுத்து கிடந்த அந்த தொட்டிலையோ இதையும் அதை சுத்தி சுத்தி பார்ப்பாங்க, ஏதாவது பூச்சிச்சு கடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சோ இப்போ வந்து ஆக்ஷன் மூலமா தான் அது காக்கும். சோ அப்ப வந்து இந்த ஸ்டேஜை பொறுத்தவரை உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சோ ஆக்டிவ் ஸ்டேஜ் ஆக்டிவிட்டி லேர்னிங்ல தான் கத்துக்கிறது. ஆக்டிவிட்டி லேர்னிங்னா அந்த செய்கை மூலமா அதை கத்துக்கிறது, அந்த ஆக்ஷன் மூலமா கத்துக்கிறது அப்படின்னா. சோ இன்ஆக்டிவ் ஸ்டேஜை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஐகானிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும் போது இந்த குழந்தை இங்க எப்படின்னா ஐகானிக் ஸ்டேஜ் அப்படின்னா லேர்ன் த்ரூ தி மேப் வேர் டு கோ அண்ட் ஹோம். இப்ப நீங்க சொல்லுவோம்ல, இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல ஐகானிக் ஸ்டேஜ்ல வரும்போது இந்த குழந்தைக்கு முதல்ல நம்ம அங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அதாவது 3வது ஸ்டேஜ் வரும்போது அந்த குழந்தை வந்து ஆபரேஷனல் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ், அடுத்து ஆபரேஷன் கான்கிரீட் ஸ்டேஜ் வரும். ப்ரீ ஆபரேஷன் ஸ்டேஜ் வரும்போதுல அப்போ வரும்போது அந்த குழந்தை எப்படி எங்க கத்துக்குச்சு அப்படின்னா அத்தை வீடு எங்க இருக்கு அப்படின்னா கூட்டிட்டு போய் காட்டுச்சு. பட் இங்க என்ன அப்படின்னா லேர்ன் த்ரூ தி மேப். எப்பவுமே வந்து அந்த இது எங்க போறோம் எப்படி வர்றோம் அப்படின்றத அந்த குழந்தை தன்னுடைய மைண்ட்ல மேப் மாதிரியே கரெக்டா வச்சிருக்கோம். எப்படி இப்போ கூகுள் மேப்ல போட்டு நம்ம சர்ச் பண்ணி கார் டிரைவ் பண்றோம்ல, எங்கேயாவது போறோம்னா கூகுள் மேப்ல போய் எங்க இருக்கும்னு நாங்க தேடுற பத்திலாம், அதே மாதிரி இந்த குழந்தையோட மைண்ட்லயே என்னன்னா மேப் போட ஆரம்பிச்சோம், எங்க போறோம் எப்படி வரணும். ஸோ இந்த இடத்துல ரைட்ல போனோம், நம்மளே தப்பா போனாலும் இல்லப்பா இந்த பக்கம் போக கூடாதுப்பா இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி கூட்டிட்டு போய் குழந்தை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் இதை சொல்றோம். ஸோ எதனுடைய அடிப்படையில இந்த இடத்துல பாருங்க லேர்ன் த்ரூ தி மேப் அப்படின்னா அந்த குழந்தை தன்னுடைய சிந்தனை அறிவின் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா இமேஜஸை கிரியேட் பண்ணுது. படங்களை வச்சுக்கிட்டோம், அதுக்கு அந்த மனதுல பார்த்த அந்த அந்த இடங்களை எந்த இடத்துக்கு போயிட்டு வச்சோ அந்த இடங்களை வச்சுக்கிட்டு மென்டல் பிக்சர்ஸ் ரெண்டு பாருங்க. இம்ப்ரெஷன், அதோட இம்ப்ரெஷன் எப்படி வெளிப்படுது? ஏற்கனவே அந்த குழந்தைக்கு இம்ப்ரெஸ் ஆயிடும். தன்னுடைய எந்தெந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்துச்சோ, எந்தெந்த மென்டல் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துச்சோ அதனுடைய அடிப்படையில இது வந்து ஒரு மேப்பை கிரியேட் பண்ணி இப்படிதான் போகணுன்ற வேலைய வந்து இந்த ஐகானிக் ஸ்டேஜ்ல குழந்தை உருவாகும். ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது படிச்சா போதும். அடுத்து பார்த்தோம்னா சிம்பாலிக் ஸ்டேஜ் சொல்லக்கூடிய லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல குழந்தை எப்படி பண்ணா லேர்னிங் த்ரூ தி லாங்குவேஜ். இந்த இப்போ வந்து 8 வயசு வந்துருச்சுனாவே ஒன்னாச்சு, அப்ப வந்து லாங்குவேஜ் வந்துருச்சு. ஸோ பேச்சு வந்துருச்சு, வெர்பல் வந்துருச்சு. ஸோ அங்கேயே வெர்பல் மேல வந்துடும். பட் லேர்னிங் இங்க வந்து கற்றல் வந்து அங்க த்ரூ மேப் மூலமா லேர்ன் பண்ணுச்சு, அங்க வந்து லேர்ன் த்ரூ ஆக்ஷன் மூலமா பண்ணுச்சு. இங்க என்ன பண்ணுது? லேர்ன் த்ரூ லாங்குவேஜ். இந்த 3 மெயின் பாயிண்டே பாத்துங்க. இங்க பாருங்க, இங்க வந்து லேர்ன் த்ரூ தி ஆக்ஷன், லேர்ன் த்ரூ ஆக்ஷன். இங்க வந்து லேர்ன் த்ரூ மேப், இங்க லேர்ன் த்ரூ லாங்குவேஜ். இந்த 3 வார்த்தையே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் மறக்க கூடாது. ஸோ ஆக்ஷன்ன்றது எதுவும் கேட்டாங்கன்னா இன்ஆக்டிவ் ஸ்டேஜ், மேப்னு கேட்டாங்கன்னா ஐகானிக் ஸ்டேஜ், லாங்குவேஜ்னு கேட்டாங்க அப்படின்னா சிம்பாலிக் ஸ்டேஜ். ஸோ அப்ப இன்னும் அதர் வேர்ட்ஸ்லாம் நீங்க என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தா சிம்பிள்ஸ் மூலமா குழந்தைகள் கத்துக்கிறோம், வேர்ட்ஸ் கத்துக்கிறோம், மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் செய்ய ஆரம்பிச்சு. மோட்டார் ஆக்டிவிட்டிஸ்னா தெரியும்ல, இந்த குழந்தைகள் வந்து மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது வந்து என்னன்னா ஸ்பீடா ஓடுறது, எஜிலிட்டி அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், இது மாதிரி அந்த ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து அந்த மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் செய்ய ஆரம்பிச்சு. குழந்தை ஓட ஆரம்பிக்கும், எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரியே வந்து ஸ்பீடா வந்து ஜம்ப் பண்ணி குதிக்கும், மேல செவத்துல இருந்து கீழே குதிக்கும், அதே மாதிரி மேல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி மேல வரும், இந்த வெளில பார்க்கும். ஸோ இதெல்லாம் வந்து மோட்டார் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அப்போ வந்து எக்ஸ்பீரியன்சியல் லேர்னிங் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ்பீரியன்சியல் லேர்னிங் அப்படின்னா என்னன்னா
அனுபவம் மூலமா கற்றுக்கணும் இந்த குழந்தை. ஏன்னா 8 வயது வந்துச்சுன்னா அது அனுபவம் வந்துருச்சு. ஏதாவது இப்ப வந்து நம்ம இப்ப வந்து வீட்டுல ஒரு ஒரு அம்மா இப்ப வந்து சப்பாத்தி இப்படி தேய்க்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த சப்பாத்தி தேய்க்கிறத பார்த்த அந்த குழந்தை அது அதே மாதிரி சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேய்ச்சிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ அனுபவம் மூலமாக கற்றுக்கொள்கிறது எல்லா விஷயத்தையுமே. சோ அடுத்து வந்து இண்டக்டிவ் ஃபார்முலாஸ். நான் என்ன சொன்ன பத்தியில அங்க ஏ இஸ் ஈக்குவல் டு ஏசி 2A இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா ஒன்று சொன்ன மாதிரி இல்ல. இப்ப எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வச்சுக்குவோம். இ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஐன்ஸ்டீனுடைய அந்த இ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அந்த ஒரு ஃபார்முலா சொன்னா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணும்? இண்டக்டிவ் ஃபார்முலாஸ் இங்க லேர்ன் பண்ணும். ஸோ அங்க வந்து ஏபி அப்படின்ற இருந்துச்சாமா, அது பிசின்றது இருந்துச்சாமா. அப்ப ஏன்றது பி வந்து சிக்கு ஈக்குவல்னு சொல்லிச்சு பத்தியில அங்க உள்ள ஸ்டேஜ்ல யாரு பிஆர்ஜேவினுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அதே மாதிரி இந்த இடத்துல இண்டக்டிவ் ஃபார்முலாஸ் தான் எந்த ஸ்டேஜ்ல கத்துக்கிற ஆரம்பிக்கும்னா இந்த சிம்பாலிக் ஸ்டேஜ்ல தான் கத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ப்ரூனருடைய கான்செப்ட். ஸோ இந்த அளவுல உங்களுக்கு தெரிஞ்சாவே இது போதுமான அளவு தான். ஸோ இதுதான் அவருடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். 3 ஸ்டேஜ் தான். அந்த ஏஜ் குரூப் படிக்க போறீங்க, அந்த ஏஜுடைய அந்த குரூப்புடைய பெயர் படிக்க போறோம். ஒவ்வொருத்தரையும் அந்த குழந்தை எப்படி கத்துக்கிறது, எப்படி தன்னுடைய அறிவு வளத்தை பெருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 2 தான் நம்ம வந்து இந்த ப்ரூனருடைய கான்செப்ட்ல படிக்கக்கூடிய விஷயம்.